உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி அன்பர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை செவ்வாய் ராகு சேர்க்கை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமையப்போகுது. இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு விருச்சக ராசி அன்பர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ராசியாதிபதியே செவ்வாய் இந்த ராகு கூட இணையப்படுறாரு. இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வேலையில் கடுமையான பிரச்சனை, கடுமையான நெருக்கடி. சில பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் பணம் வரமாட்டேங்குது சார், லாபம் இல்லை, கடன் கட்ட முடியல, சில நேரங்களில் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருக்குது. இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்லுவோம்னா, மெயினாக நீங்கள் ஏதாவது புதிய விஷயங்களை செய்தீர்கள் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். தொழில் பண்ணுறீங்க, எல்லாரும் செய்ய தொழிலை செஞ்சீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது, அதில் நஷ்டங்கள் தான் வரும். அப்போ அதுலேருந்து மாற்று வழி என்ன, இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே மாற்று வழி என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த 42 நாட்களில் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது சில பேருக்கு ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம், இதை ஏதாவது கோர்சஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது உங்கள் டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வளர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த 42 நாட்கள் இருக்குது. அதை செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஏதாவது படிங்க, ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அது எதாவதுனாலும் சரி, சரிங்களா? ஏதாவது ஒரு 1 மந்த்தோ 3 மந்த்ஸோ கோர்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா, படித்து முடித்த மாணவர்கள்லாம் நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் சும்மா தேவையில்லாத படித்த படிப்புக்கு அதுக்கும் சம்மந்தம்லாம் வேலைக்கெல்லாம் போய்ட்டுருக்கீங்க. அதெல்லாம் சில நேரம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஃபாரினில் படித்து முடித்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன வேலை செய்யக்கூடாதோ அந்த வேலையெல்லாம் சில பேர்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தன்மானத்தை விட்டுலாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்லாம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 42 நாள் இருக்குது. அதை நீங்கள் யோசித்து சில விஷயங்கள் செய்தீர்கள்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். அதே போல் வேலை செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா வேலையை விடாதீங்க. உங்களுக்கு ஒரு சேஞ்சு தேவைப்படுதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக தான் போயிட்டுருக்கு சார், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறைய எஃபர்ட் போடுங்க. அந்த எஃபர்ட் என்ன பண்ணுன்னா, இந்த வரக்கூடிய இந்த 42 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனை, அதாவது பதவி, சம்பள உயர்வு எல்லாமே கொடுக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. தொழிலில் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் எதாவது மாற்றி தான் ஆகணும். சார் எனக்கு நஷ்டம் இருக்குது சார், கடன் இருக்குது சார், தொழிலில் லாபம் இல்லை சார், கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். ஏதாவது ஒரு தொழிலை மாற்றி செய்யறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அந்த தொழில் கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்ய முடியுமான்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. சார் எனக்கெல்லாம் எல்லாம் தெரியாது சார், எனக்கு இருக்கிற விஷயந்தான் சார் தெரியும், வேறு எதுவும் புதுசாக தெரியாது சார் அப்படிலாம் யோசிக்காதீங்க. விருச்சக ராசி என்பவர்களால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விருச்சக ராசியில் இருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பது ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இடம் விற்கும், வீடு விற்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய புதிய வாய்ப்புகள், வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள், இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் விருச்சக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில்
வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம், வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த 42 நாட்கள் இருக்கு. நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாள் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், எங்கெங்கே போய் படிக்கலாம், எங்கே படித்தா நம்மளுக்கு கம்மியாக செலவாகும், எங்கெங்கே யூனிவர்சிட்டிலாம் ரெகக்னைஸ்டு, எந்த மாதிரி படித்தா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது எல்லாமே இந்த 42 நாளில் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை எதிர்காலம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரம், வீடு மாற்றக்கூடிய நேரம், வீட்டில் ஒரு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய நேரம், வீடு பார்த்திங்கன்னா ஒரு மேலே மாடி வீடு கட்டுறதுக்கு, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கு, இல்லை வாடகை வருமானத்திற்காக ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வரும். ஒரு வண்டி வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு கார் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வண்டி வாங்கி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நான் வண்டி வாங்கி ஏதாவது விடலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுக்கு மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க. ஏன்னா பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு என்னென்னா திருமணத்தில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்த்து திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் முயற்சி பண்ணுங்க. நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் அந்த பொண்ணை பார்க்குற வரைக்கும், அந்த பையனை பார்க்குற வரைக்கும், கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஐயோ நிச்சயமா இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டே கடைசியில் இது செட் ஆகலை, அது செட் ஆகலை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு அப்படியே தள்ளி போட்டே வருவீங்க. கடைசியில் ஒரு ஏஜ் போனதுக்கப்புறம் ஐயோ கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதுவே ரொம்ப தள்ளி போயிடுச்சு, நிறைய பார்த்தோம் சார், நடக்கலை சார், நாங்கள் பார்த்தோம், அவங்க வேணான்றாங்க, அவங்க பார்த்தோம், எங்களுக்கு பிடிக்கல, அது மாதிரி இருக்குன்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. ஏதோ ஒரு தடை இருக்குது, அதனால தான் அது நடக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதை பார்த்துக்கொள்வது சிறப்பு. அதே போல் திருமண வாழ்க்கையில் எப்போயும் விட்டு கொடுத்து போகணும் விருச்சக ராசி என்பவர்கள். அதில் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சண்டை தான் வரும், பிரச்சனை தான் வரும். ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா நீங்கள் போய் பேசுங்க. சில விஷயத்துக்கு நான் அதெல்லாம் செய்கிறேன் ஒத்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த விருச்சக ராசி என்பது இப்போ இந்த 40 நாள் கொஞ்சம் உடல்நலத்தில் கவனமாக இருக்குது. முக்கியமாக வயதானவர்கள், ஏற்கனவே பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த 42 நாளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதேமாதிரி பொருளாதார வசதிகள், வாய்ப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாட்களில் உறுதியாக உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.